58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த வார்த்தைக்கு அசோதரமானவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஆண்டவர் இந்த மே மாதம் முழுவதும் நம்மை நடத்தினார். அப்படியாக இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்மை ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை வெயில் வந்தால் நடத்துவார், எத்தனை பிரச்சனை வந்தால் நடத்துவார், எத்தனை போராட்டம் வந்தாலும் நம்மளை அவர் நடத்துவார். சோதரம். கர்த்தர் நித்தமும் உன்னை ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நடத்துனர் இருப்பாங்க. அந்த சபையை நாம் நடத்துகிறோம். பஸ்ஸுக்கு போன ஒரு கண்டக்டர் இருக்கிறார். அவர் பேர் என்னது? நடத்துனர். ஸ்கூலுக்கு ஹெச்எம் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம எங்கு போனாலும் அங்கே அதை நிர்வகிக்கிறவர்கள், நடத்துகிறவர்கள் இருப்பார்கள். அதுபோல் ஆனால் தேவன் நம்மை நடத்துகிறார். சோதரம். நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஏசாயா 48:17 படிச்சிங்கன்னா, ஏசாயா 48, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அவர் நமக்கு பல பேர் பலவிதமாக போதித்து உலகத்தில் நம்மை நடத்த முயற்சிப்பார்கள். ஆனால் தேவன் நமக்கு எது நல்லதோ அதை நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். நடக்க வேண்டிய வழி இருக்குது, நடக்க வேண்டாத வழியும் இருக்கிறது. பிசாசு பல்லாத வழியில் நம்மளை இழுத்துக்கிட்டு போனாலும் கர்த்தர் நம்மளை சரியாக நடத்தி நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், நடக்க வேண்டிய வழியில் நடந்தால் தான் நமக்கு அது என்ன வழி? அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிரு. வழி எப்படி தெரியும்? ஆண்டுடைய வசனத்தை படிக்கணும், ஆண்டுடைய வசனத்தை கவனிக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய வழி எதுன்னு ஆண்டவர் இங்கே வசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் சமாதானம் நதி போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். ஆண்டுடைய வசனத்தை கற்பனைகளை நாம் கவனித்து நடப்போமானால் நம்முடைய சமாதானம் எப்படி இருக்கும்? நதி போல். நதியில் தண்ணி எப்படி இருக்குது? இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது, தண்ணி நிறைஞ்சிருக்கு. கடலில் எப்படி இருக்கும் தண்ணீர்? அலைகள் எப்படி இருக்கும்? நிறைந்திருக்கு. நம்முடைய நீதியும் சமாதானமும் எதில் இருக்குது? ஆண்டுடைய வசனத்தை கவனிப்பதில் இருக்கிறது. அப்படின்னா பைபிள் படிக்க வேண்டும். நம்மளை செல்ஃபோன் தவறாமல் பார்க்குறோம், ஆனால் பைபிள் தவறாமல் படிக்கிறதே இல்லை. சோதரம். ஆமாம். ஹல்லேலூயா. எப்போவாவது பைபிள் படிக்கிறோம், தவறாமல் செல்ஃபோன் பார்க்குறோம். அதை மாற்றிட்டு இந்த மாதம் எப்பவும் பைபிள் படிக்கணும், எப்போவாவது செல்ஃபோன் பார்க்கணும். கற்பனைகளை கவனித்து ஆயானால் ஆண்டுடைய வசன கற்பனைகளின்படி நடப்பது தான் அது மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவர், நித்தமும் நடத்துவார். ஒவ்வொரு நாள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இந்த ஜூன் மாதம் நிறைய பண தேவை இருக்கும் பேரண்ட்ஸுக்கு இல்லையா? பேக் வாங்கணும், ஷூ வாங்கணும், புக்ஸ் வாங்கணும். அன்றைக்கெலாம் 2 புத்தகத்தை வாங்கி தோல்ல மாட்டிகிட்டு போனோம். அப்படிலாம் இன்றைக்கி இல்லை. படிப்பு ஒரு பெரிய அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஆகிவிட்டது. பெரிய செலவழிக்கக்கூடிய ஒரு காரியமாக இன்றைக்கி மாறிவிட்டது. நிறைய செலவு, நிறைந்த மாதம் பெற்றோர்கள் ஃபீஸ் கட்டணும். என்னது?
சொல்லுங்கள். இந்த பையனுக்கு ஃபீஸ் கேட்டால் 20,000 வருஷத்துக்கு. அக்காய்க்கு ஏபிசிடி தான் சொல்லி தருவான். அதுக்கு எப்படி சொல்கிறாங்க, அவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுத்து ஒரு 8,000 10,000 கேட்டேங்க சார், அப்புறம் மீதி கேட்டு பாருங்கள் எப்படி. ஆனால் 20,000 கொடுக்குறதும் தகுந்தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க பண்ணுற லூட்டிக்கு இன்றைக்கி டீச்சருங்க வச்சு ஒரு அரை நாள் மேய்ச்சி நம்மக்கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா. அது ஒன்றும் பெருசு. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை மேய்க்கிறதுலாம் சாதாரணமான காரியம் கிடையாது. அல்லேலூயா, சோதரம் 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 கர்த்தருக்கு சோதரம் சோதரம். இன்றைக்கி ஒரு சின்ன பையனை பார்த்தாங்க எடப்பாடியில். இவனை பரிசு தான் இருக்கான். அவன் என்கிட்ட கிட்டவே வரவே இல்லை. கடைசியாக வந்தான். அந்த பையன் வந்துட்டு, பாஸ்டர் உங்களை நான் எங்கேயே பார்த்துருக்குறேன், ப்ரேயருக்கு வந்திருக்கிறீங்களே அப்படிங்க. அவன் இருக்கிறது மதுரை. மெதுவாக பேச்சு கொடுத்தான், நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் தான் ஏதோ நம்மக்கிட்ட தான் பேசுகிறான் அப்படின்றது. அப்புறம் பார்த்தா உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறேன். நான் என்கிட்ட வந்து நான் தமாசுக்கு சொன்னேன், என் பேர் பாஸ்டர் அப்படின்னு. அவன் என்னை உத்து உத்து பார்க்குறான். ஒன்றும்
பாடுவோம். இன்னைக்கு வந்திருக்கிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி, நீவச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி, நீவச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தணும்னா ஒரே ஒரு வசனம் படித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எப்போ இப்படி செய்வார்னா, மேல் வசனத்தில் படிச்சிங்கன்னா 9ஆம் வசனத்தின் பாதியில் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி. என்னது? அகற்றி. அடிமைத்தனம் பழக்கங்களை அகற்றி. விரல் நீட்டுதல் குறி சொல்லுதல், குறை சொல்லுதல். எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாயத்தர். குறை சொல்லுதலையும் நிபச்சொல், நிந்தையான பேச்சு மற்றவங்களை குறித்து, இது எல்லாத்தையும் அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினாள். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். பசியுள்ள ஆத்துமாவை, தேவையுள்ளவர்களை அசட்டை பண்ணாதபடி அவங்களுக்கு அவங்க பக்கமாக சாய்ந்து அவங்கள திருப்தியாக்கினா, இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி அப்படின்னு வருது வசனம். தேவ வார்த்தைகள் எல்லாமே நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். என்னது சொல்லுங்கள் வாயத்திறந்து. நிபந்தனை. இதை செஞ்சீன்னா நான் இப்படி ஆசீர்வதிப்பேன். அப்படி தான். இந்த காலண்டரில் பார்த்தீங்கன்னா தினமும் வார்த்தை போட்டுக்கும். அதில் ஒன்று கூட ஒரு நிபந்தனையும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆசீர்வாதமான வார்த்தையே தான். போய் நின்னா போதும், அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அந்த வசனம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை விளக்குவேன். எப்போ நல்ல சாப்பாடு போட்டு நல்லா சமைச்சு அப்படி வச்சு
சாப்பிடும்போது சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறோம்ல, அப்பா ஆசீர்வதிப்பாரா? அதான் தினமும் செய்கிறோமே. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அப்படின்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி வசனம் அதான் நிபந்தனை. நீ கர்த்தரையே சேவித்த, கர்த்தரை மட்டுமல்ல, யார சொல்லுங்க, கர்த்தரையே சேவித்தாள், கர்த்தரையே சேவித்தாள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அதை யாரையும் போடுறதில்லை, நிபந்தனையை சொல்றது. கர்த்தரையே சேவிக்க வேண்டும். யார்? நானும் என் வீட்டாருமே என்றாள் வாயத்திறங்கலாம், கர்த்தரையே சேவி. உலகத்தில் மக்கள் எத்தனையோ சேவிக்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபிக்ஸிங் திருமண இணைப்பை ஒரு உறுதிப்பு போயிருந்தாங்க. பார்த்தா அப்படி பெரிய கூட்டம்லாம் கூடை தூக்கி கொண்டு கிடாய் இழுத்து கொண்டு தேவமாமா என்னது அப்படி கும்மாளம் போட்டுக்கொண்டு அந்த ஊரில் பார்த்தா கோயிலை வீட்டை விட கோயில் தான் அதிகமாக இருக்குது விக்கிரகங்கள். மக்கள் அப்படி சாமி அப்படி சிலைகளை தூக்கி கொண்டு, அதான் நான் சொன்னேன் பக்கத்தில் இருந்து பாஸ்டர்கிட்ட, இவங்கெல்லாம் சாமியை தூக்கிட்டு போகிறாங்க, நம்ம சாமி நம்மளை தூக்கிட்டு போகிறாரு. என்ன சம்மன் உட்காந்துட்டு இருக்கீங்க? நாம் எவ்வளோ வெயிட்டு, நம்மளை அவர் தூக்கிட்டு போகிறாரு. உங்களை உங்கள் வீட்டுக்காரர் தூக்க முடியுமா? சொல்லுங்கள், இது என்னைக்கா தூக்கியிருக்காரு? இந்த குழந்தைய தூக்க முடியுமா? இவ்வளோ பெருசாகிட்ட அவனை தூக்கவே முடியல, வெயிட்டாக இருக்கு. பேல் பணியும் நேபா குனியும் அதன் சிலைகள் காட்டு மிருகங்களுக்கு சுமையாகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் மீதியான சகல ஜனங்களே, உங்களை தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன். இனிமேலும் நான் உங்களை என்ன செய்வேன்? ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், தப்புவிப்பேன். சோதரம் என்ன சொல்கிறாருன்னா, காட்டு மிருகங்கள்லாம் சிலையை சுமந்து சுமந்து அப்படி வீக்காகி போச்சு, சிலைகளை சுமக்குது. ஆனால் நான் உங்களை என்ன செய்கிறேன்? சுமக்கிறேன். எது வரைக்கும்? எப்போ இருந்து எது வரைக்கும்? தாயின் கர்ப்பத்திலிருந்து. எப்போ உருவான்னு நமக்கே தெரியாது. தாயின் கர்ப்பத்திலிருந்து பொட்டிக்குள்ளே போய் படுக்க வரைக்கும் நம்மளை அவர் என்ன செய்கிறார்? தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார். கைத்தட்டி சோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. மனிதர்கள் இன்னைக்கு தன்னிஷ்டம் போல மனிதன் தேவர்களை உண்டு பண்ணலாமோ அவைகள் தேவர்கள் அல்லவே. அவன் இஷ்டத்துக்கு ஒரு சாமியை உண்டு பண்ணி, ஒரு சிலைகளை உண்டு பண்ணி, அதுக்கு பண்டிகை நடத்தி உயிரில்லாத விக்கிரகங்களை கடவுள்னு சொல்லி கொண்டிருக்காங்க. கடவுளுக்கு உயிர் இருக்குது, அவரை தூக்க தேவையில்லை. அவருக்கு கண் இருக்குது, அவருக்கு காது இருக்குது, அவருக்கு வாய் இருக்குது, அவர் கண்ணும் எல்லாம் இருக்குது. சோத்திரம். இதெல்லாம் இல்லாத ஒரு பொருளை இன்றைக்கி மனிதர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார். நாமோ கத்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே எல்லா வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் எப்படி இருக்கிறது? நிபந்தனையோடு. ஆபிரகாம் சொல்றார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகுவே, பெருக பண்ண உன்னை பெரிய ஜாதியாக்கி சோத்திரன் பேர் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்க. உன்னை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆஹா, ரொம்ப எவ்வளோ அருமையாக இருக்குது. கேட்கும்போதே எப்படி இதெல்லாம் கை தட்டுவாங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பி, சரோஜா மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. கரெக்டு தான். ஆடா, அதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமான கீழ்ப்பல் இருக்கு. நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு தேசத்துக்கு போ. புறப்பட்டு திரும்பி நீ அந்த தேசத்துக்கு போகவே முடியாது. போயிட்டீன்னா போனது. அல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரம் வீட்டை பூட்டி விட்டு பத்திரமா பூட்டி விட்டு ஆலயத்து வந்தால் கூட நினப்பெல்லாம் பூட்டு மேலேத்தான் இருக்குது. பூட்டிக்கிட்டோமா என்னமோ தெரியலையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் வீட்டை விட்டுட்டு நம்முடைய டியூட்டியெல்லாம் விட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் இன்றைக்கி வரல பாருங்கள். நீங்களே ஏதோ வந்திருக்கீங்க, ஃபோன் பண்ணதுனால பாஸ்ட்டு வேறு வரலின்னு சொல்லுவார்.
எப்போங்கய்யா ஜெபம், இரவு ஜெபம், மாலை ஜெபம் கேட்கணும். எல்லோரும் கேட்டுட்டு வாங்க. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். வராமல் இருந்துக்காதீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை செய்யும்படி ஆபிரகாம் சொல்லிட்டு அப்புறம் தான் இதை செஞ்சீங்கன்னா உடனே செய்வேன். சொல்லுங்க வாய் திறந்து. ஒன்று ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் என்ன வேணும்? சம்பளம் வேணும். மூட்டை நிறைய, பை நிறையா. அப்படி ஏதாகிலுங்க வேலை உலகத்தில் இருக்குதா? நான் பார்க்குற இடமெல்லாம் வேலைக்கு ஆட்கள் தேவை தேவை தேவை. அவன் போர்டை மாற்றி போன சம்பளம் தருகிறோம், சும்மா உட்காந்து கொண்டிருந்தான். உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கு ஆட்கள் தேவை. அப்படியே போடுவான். அவன் சம்பளம் கொடுக்கறத புழிஞ்சு எடுத்துட்டு அப்புறம் தான் சம்பளம் தருவான். இந்த உலகத்தில் எந்த வேலையும் சும்மா கிடையவே கிடையாது. கைக்கு பணம் வரணும்னா நாம் பாடுபட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். உழைக்க வேண்டும். அப்படின்னா ஆண்டுடைய சமூகத்திலும் ஆசீர்வாதம் வேணும்னா நாம் கொஞ்சம் அதுக்காக பிரயாசப்பட வேண்டும். எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தருடைய நித்தமும் நடத்தி உன்னை நடத்துவார், திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை ஊனாக்குவார், நீ வற்றாத நீரூற்றி போல இருப்பாய், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பாய். ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்கு? நீ இப்படிலாம் இருந்தீன்னா, யாரையும் குறை சொல்லாமல் இருந்தீன்னா, நிந்தையான பேச்சை நீ எடுக்காமல் இருந்தீன்னா, பசியுள்ள ஆத்துமாகிட்டவும் தேவையுள்ளவங்கிட்டவும் காதை சாட்சினா ஸ்தோத்திரம், சிறுமைப்பட்டவர்களை திருப்தியாக்கினாள் ஸ்தோத்திரம், அப்போ தான் உன்னை இப்படி நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்கள். அப்படி நாம் எதை செய்யணும்? நம்ம கட்டளை நிறைவேற்றணும். ஆசீர்வாதம் தன்னால் வந்துவிடும். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சு? எல்லாம் ஒரு பக்கத்து மட்டுமே பேசிக்கிட்டு போகிற ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. அதுபோல் வசனத்துக்கு எப்பயும் ரெண்டு பக்கம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுமோமானால் நமக்கு தன்னால் ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க வாய் திறந்து. வந்துவிடும். அல்ல சொல்லு. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லு. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இந்த ஜூன் மாதம் நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் நேர்மறையான ஆசீர்வாதங்களை கொடுக்குற மாதமாக இந்த மாதம் அமைய நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. 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 சோத்ரம் 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 சோத்ரம். சமீபத்தில் தூரத்திலேருந்து இதை பார்க்குற எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதம் இந்த எஸ்ஐ 58:11 படி இருப்பதாக. இயேசுவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஏசப்பா 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 ஏசப்பா. இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கு சோத்திரம்பா 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 சோத்திரம்பா. எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் கொடுத்த நிபந்தனைகளை நிறைவேற்றுகிறோம். ஒருவரையும் குறை சொல்லாதபடி, நிபச்சொல்லை சொல்லாதபடி ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா. சிறுமைப்பட்ட ஆத்துமாக்களை நாங்கள் திருப்தியாக்கி ஆண்டவரை பசி உள்ளவரிடத்தில் எங்கள் ஆத்துமாவை சாய்த்து கர்த்தாவே உமக்கு சோதர ஆண்டவரே தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நீர் எங்களை நித்தம் நடத்துகிறவர். ஆண்டவரே எங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிறவர். இந்த மாத கடைசி நாளில் உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்து ஷபரபலபரபலப கபரபலரப ஓரி கபரப ஷக்கரபலரபனப கந்தரபலரப லீ கபனபரபலப ஷக்கரா தூகந்தரபலரப. தகுப்பனே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தில் இருக்கிற வறட்சி எல்லாம் மறைவதாக, நல்ல மழை பெய்வதாக. எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே நல்ல மழை பெய்வதாக. தகுப்பனே இந்த உஷ்ணமெல்லாம் குறைவதாக, இயேசுவே நாமத்தில் குறைவதாக. எல்லா பெற்றோருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பள்ளிக்கூடம் போகும் பொழுது வேண்டிய ஞானத்தை தேவன் தருவீராக, ஆரோக்கியத்தை தருவீராக, பாதுகாப்பை தருவீராக. இந்த கல்வியாண்டு முழுவதும் கரம் தான் நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி கபரபா சக்கர படரபா லீ கந்தர படரபன கடனை எல்லாம் அடைக்கிற மாதமாய் இது இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம். செழிப்பு நிறைந்த மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குறைவை பார்க்காத மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. ரசக்க தரபலா சக்கர வளரவா லேக்கந்தர வளரவா சக்க தரபல ரவணவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேர்தல் ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. தேசத்துக்கு நல்ல பிரதமரை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உமக்கு சித்தமான மனிதனை நீர் ஏற்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீ சொல்லாகும் கட்டளிட நிற்கும் ஆண்டவரே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறீர். ராஜாங்கம் உம்முடையது, அரசாங்கம் உம்முடையது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீகபர பலவரா சக்கர பலரபா நீ கந்தர பலரபா நீ கபர பலவரா சபர பரபலவரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளைக்கு நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி. நல்ல மழைக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மழைக்காக ஜெபிப்போம். இயேசுவே ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். வற்றாத நீரூற்றா எங்கள் ஊர் இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர பர 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 பல பர பல பர பலவா சக்கர பல பர பல பர பல பர பல பரவி கபர பர பர விஷாந்தர பலரவா ஊரி கபர பல பர பல பர பல பர பல பர பல பர பல லீ கந்தர படரபனவா சத்துரா லீ கமன பர பலவா சக்கர பலரவா. ஆண்டவரே மழை பெய்யட்டும் மழை பெய்யட்டும் மழை பெய்யட்டும் மழை பெய்யட்டும். தகப்பனே தகப்பனே தேவைக்கு மேலே மழை பெய்யட்டும். இந்த வருஷத்தில் எல்லா டேமும் நிரம்பட்டும். மேட்டூர் அணை நிரம்பட்டும். போன வருஷம் நிரம்பல ஆண்டவரே. பஞ்சம் வந்தது. இந்த வருஷம் நிரம்பணும். டேம் நிரம்பி வாய்க்கால் நீர் வரணும். ஆற்றுல தண்ணி வரணும். இயேசுவே இயேசுவே. கர்நாடக அணைகளாக நிரம்பணும். பெரிய புயல்களை அனுப்புங்கப்பா அனுப்புங்கப்பா. சோத்திரப்பா 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 சோத்திரப்பா. விவசாயத்தை ஆசீர்வதிங்க. கல்வி ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிற எல்லாருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க. உமக்கு நன்றி. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பவதிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற ஆசீர்வதிங்க. ஒழுங்காக இருக்கிற எல்லா திருமணங்கள் நடக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருமண காரியங்கள் நடப்பதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். திருமணத்துக்கு காத்திருக்கிற ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. நீ கபர பல பர பல பரவா சக்கர பல. ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களை கொண்டு வருவீராக. எல்லா ஊரிலும் ஜனங்க வருவார்களாக. பண தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவர். ஆகார தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவர். ஆத்துமாக்களின் தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியிட்டும் ஆண்டவரே. ஓ ரபா பாபா 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 ஷபா பாபா பாபா ரபா பாபா பா ரக்கா பாபா பாபா ரத ரபா கபா ரபா லிகபா ரபா ல ஷக்கர பல பரா லிகபா ரபா ல ஷந்தர பல ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமார் ரெட்டியூர் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அம்மாப்பேட்டை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொபராளை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திர ஈரோடு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உமக்கு நன்றி நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. துதிகணமையில் உமக்கு செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செலவு. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தா திரு தெய்வாசீர்வாதம் நம் அனைவரோடு கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.